பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. எல்லாரும் வாயிலை திறந்து ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆனவரே, மேக ஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஆமென். ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, ஆமென். யோதானை பிளந்தவரே, எல்லாரும் சொல்லுவோமா? யுத்தங்கள் செய்பவரே, ஆமென். யோதானை பிளந்தவரே, பெருமாளையாய் பிரவேசித்த, பெருமாளையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, ஆமென். உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும். உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். ஆண்டவரை போற்றி துதிப்போமா? ஆவியே. எல்லாரும் பின்னால நிற்கிறவங்க எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க பாப்பா. சத்தத்தை உயர்த்தி இந்த புதிய நாளை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து இந்த புதிய நாளை காணும் பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறாரே. எல்லாரும் ஹல்லேலூயா
ஹalleluya. எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் நம்முடைய தேவன் பாதுகாத்தாரே. நம்மளுடைய தேவன் நம்மளை வழி நடத்தினாரே. நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமான ஆண்டவருடைய பாதுகாப்பில் நம்மளை வளைத்து கொண்டாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. தொடக்க முதல் முடிவு வரை இந்த பிரசன்னம் இந்த சபையில தங்கி இருக்கட்டும் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. முதியோர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளை இரண்டாம் ஆராதனையில நாங்கள் காண்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். எங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நீங்க கர்த்தாவே அப்பா எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே. ஆமென் ஆமென். ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே அவர் நம்மை இழுத்துக் கொண்டாரே. எல்லாரும் கரங்களை தட்டி காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாதிரத்தில் நயை காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. ஆனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. ஆனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. ஆமென். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார்.
புயங்களுநாதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுநாதாரமே. கடைசியாக வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். எல்லாரும் சொல்லுவோமா? வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். எல்லாரும் சொல்லுவோம். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுநாதாரமே ஆனாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுநாதாரமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நல்ல கரங்களை தட்டி உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். ஆமென். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். ஆமென். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். எனக்கு அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. விசுவாசத்தோடு பாடுவோம். ஒரு வாதையும் நம்மளை நேரிடாது. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். இயேசுவின் இரத்தத்தினால். குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆமென். ஆவில் உண்டு வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு. அறிக்கை செய்வோமா? அன்றாட வெற்றி உண்டு. ஆமென் ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள்
செயல்படுவோம். நாம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. எல்லாரும் சொல்லும் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். ஆமென். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். ஆமென் ஆமென். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. எல்லாரும் பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லா 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 லா. எல்லாரும் சந்தோஷத்தோடு லா 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 லா. ஆமென். லா 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 லா. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். ஆமென். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். கடைசியாக வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடங்கினவர், சத்தமா சொல்லுங்க, தொடங்கினவர் சொன்னதை ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. எல்லாரும் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். ஆமென். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
உண்டாவதாக. சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்கிரீன்ல இல்லை, ஆனாலும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை விழுந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், சொல்லுமா, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஆமென். தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, ஆமென். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஆமென். கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. சொல்லுவோமா, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஆராதனை உமக்கே, எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரிடும், பெருங்காற்று வீசிடும், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுமா, இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரிடும், பெரு
கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு இயேசு நம்மை கைவிட மாட்டார். கடும் புயல் வரிடும் பெரும் காற்று வீசிடும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. ஏன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. எல்லாரும் சொல்லுவோமா, அவர் சமூகம் சந்தோஷம். எல்லாரும் எழுந்து நிற்போமா, அது நிறைவான சந்தோஷமே. ஏன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. எல்லாரும் வாய்களை தருது இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். சொல்லுவோமா, துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நீத்தமும் நடத்தி திருச்சியை தருவார். எல்லாரும் வாயில தந்து கர்த்தர் உன்னை நீத்தம் நடத்தி, அவர் உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. ஆமென். உயிரோடு இருக்கின்றார். உயிருள்ள தேவனாய் இருக்கிறாரே, நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா, இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி தீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. சொல்லுவோமா, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி. ஆமென். தீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் அதிலே பணிவா. உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. கிருபை என்னும் அதிலே பணிவா. உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. தொடர்ந்து துதி செய் மனமே. எல்லாரும் வாய்களை தந்து அவர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நீத்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சியை தருவார். கர்த்தர் உன்னை நீத்தமும் நடத்தி திருச்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. ஏன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமின் சந்தோஷமே. எல்லாரும் வாங்க. நிறைவான சந்தோஷமே. ஏன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டே உண்டே
இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை நல்ல வாய்களை திறந்து கண்களை மூடி பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இனியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya ஓரா பகபலபனமா ஓரி பஹதலகதர ரிபஹதரமலகத ரிகபோ ரிமலகதுரப விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ரிகபோ ரிமலகதர ஓரபஹதரபலமனகதர ரிபஹதரபகப Hallelujah, hallelujah, hallelujah. கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஒரு முறை கூட அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபைதே தாழ்வில் நினைத்த கிருபைதே கிருபைதே தாழ்வில் நினைத்த கிருபைதே தந்தையும் தாயும் தயவாய் காக்கும் கிருபைதே தந்தையும் தாயும் கைவிட்டாலோ தயவாய் காக்கும் கிருபைதே அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை வியாதி நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை சூழ்நிலைகள் மாறினாலோ மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை சூழ்நிலைகள் மாறினாலோ மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. பாடுவோமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றிய தேவ கிருபை கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றிய தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை அப்பா. எஸ் லோடீரே அப்பா உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே.
கிருபைகளா அனைத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நல்ல வாய்களை திறந்து அப்பாவும் கிருபைகளால், அப்பாவும் கிருபைகளால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி 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 நன்றி. உங்களுடைய கிருபை 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 இல்லாம எங்களால ஒன்றுமே இல்லப்பா. வியாதியின் நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலைகளிலே நம்மை ஒரு தாயை போல தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தந்தையை போல நம்மை தோளிலே சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை போதும், பலவீனத்தில் பலன் என்றவரே. பலவீன நேரம் என் கிருபை போதும், பலவீனத்தில் என் பலன் போதும் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாருமாக நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆஹா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லே. எல்லாருமாக ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நல்லவரே வல்லவரே ஆராதனை. எல்லாருமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவுக்கு, வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை
ஆராதனை. ஆமாண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராய் இருந்து போதுமானவராய் இருந்து எங்களுக்கு தகப்பனாக தாயாக துணையாக இருந்து நீர் எங்களை இம்மட்டும் நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களேப்பா. உடைய ஆவியினாலே எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எங்களை நிரப்புங்கப்பா. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. ஒவ்வொருடைய சரீரங்களை கர்த்தர் தொடுவீராகப்பா. புது பலன் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். 1லேருந்து 12 வரைக்கும் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள இந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆமென். மடவாளடே ஜிதயேகவே ஜெடியவரும் இசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். உன் அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் குறையாதையா. உன் அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் குறையாதையா. நீண்டது வடவாளடே இதய ஏகவே, இடியவரும் இசையா,
Praise God. ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. இந்த வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இது உம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, வார்த்தையிலே விடுதலை இருக்கிறது. கர்த்தர் எழுந்தருளும்படி ஆட்சேபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்ல கூட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் பாருங்க ஒரு வார்த்தை கொடுத்தார். ஆவிக்குரிய ஓட்டம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஓட்டம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஓட்டம். அந்த ஓட்டத்தையும் ஜெயமுள்ள ஆவிக்குரிய ஓட்டம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஜெயமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அந்த நாட்களில் பவுலப்போஸ்தலன் ஊழியம் செய்யும்போது ஐரோப்பிய நாடுகளிலே போய் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யும்போது அந்த நாட்களில் அதிகமாக விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்துச்சு. என்னது? ஸ்போர்ட்ஸு. அந்த நாட்களில் தான் ஒலிம்பிக் பட்டணம், அப்புறம் ஏத்தன்ஸ் பட்டணம், இந்த பட்டணங்கள்லாம் போய் பவுல் ஊழியம் செய்யும்போது ஜனங்களெல்லாம் ரொம்ப விளையாட்டுக்கு என்ன பண்ணாங்க? முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த ஓட்டத்தை வைத்தே அவர் என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்படி தான்ப்பா. என்னது? ஒரு ஆவிக்குரிய ஓட்டமாக இருக்கிறது. அந்த நாட்களில் மேரத்தான் ஓட்டம் என்றால் ஒலிம்பிக் பட்டணத்துலேருந்து அத்தேனை பட்டணம், ஏத்தேன்ஸ் பட்டணம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? 42 மைல் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடி அந்த பந்தய பொருளை பெறுவார்கள். ஸோ அதனால் ஜனங்கள் எல்லாரும் ஒலிம்பிக்ஸ்னாலே பயங்கர பரபரப்பு. அந்த மக்களுக்கு ஒலிம்பிக்ஸ்னால் தெரியாத ஆளே கிடையாது. எல்லாருக்கும் ஓட்டப்பந்தயம்னா என்னன்னு தெரியும். மேரத்தான் ஓட்டப்பந்தயம்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக பவுல் அடிக்கடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னது? ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. அந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் 1-2 வசனங்களை தான் நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பாருங்க, உலக பிரகாரமான ஓட்டத்தில் யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னது? கிரீடம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல்னு சொல்லி ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். ஆனால் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் யாரெல்லாம் ஓட்டத்தை முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர்களுக்கு பரிசு உண்டு. ஹல்லேலூயா. அதனால் பொறுமையாக நம்ம ஓடணும். எப்படி ஓடணும்? பொறுமையாக ஓடணும். நம்முடைய நோக்கம் என்ன? ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க வேண்டும். ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து 1 வருஷம் பயங்கர உற்சாகமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வேலை போயிடுச்சு, இல்லைன்னா ஏதோ குடும்பத்தில் சில சலசலப்பு வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு என்ன பண்ணுவாங்க? பின்னால் போயிடுவாங்க. அதான் பவுல் சொல்றார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நித்திய ஜீவனையும் அந்த ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம மரண பரியந்தம் கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் உன்னோட கூட இருப்பேன்னு. நம்மளும் என்ன பண்ணணும்? அதை விசுவாசித்து நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை என்ன பண்ணணும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓடும்போது பலவிதமான தடைகள் வரலாம், பலவிதமான நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற காரியங்கள் வரலாம். ஓடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் இங்கேருந்து எல்லாம் கையை தட்டுவாங்க, பயங்கரமாக விசில் அடிப்பாங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா விசில் அடித்ததுக்கு, அப்படியாப்பான்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன பண்ணணும்? ஓட்டத்தை நான் வெற்றியாய்
முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை நான் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடும்போது நிறைய பேர் கை தட்டலாம், சிலர் நம்மளை பற்றி கிண்டலாக பேசலாம், சிலர் பின்னால் பேசலாம், சிலர் நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசலாம். எல்லாத்துக்கும் சோத்திரம் பண்ணிக்கிட்டு நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்படிப்பா ஓடுறீங்க? எல்லாரும் எப்படி ஓடிட்டு இருக்கீங்க? கேட்குறேன் உங்களை பார்த்து. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுறீங்களா? ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. கர்த்தர் எனக்கு இந்த நித்திய ஜீவனை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஓட வேண்டும். இந்த ஓட்டத்தில் இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல ஓட்டத்தை முடித்தேன். ஆனால் முன்னாலேயும் ஒரு வசனம், முன்னாலேயும் 2 எழுத்து இருக்கு, பின்னாலேயும் 2 வசனம், 2 வார்த்தை இருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த ஓட்டம் போராட்டம் நிறைந்த ஓட்டம் தான். என்ன ஓட்டம்? சத்தமா சொல்லுங்க, போராட்டம் நிறைந்த ஓட்டம். ஆனால் இந்த போராட்டத்தில் விசுவாசத்தை காத்து கொண்டீங்கன்னா இந்த போராட்டத்தை ஜெயமாக முடிக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, போராட்டமே வேண்டான்னு நினச்சா அது பரலோகத்தில் தான் கிடைக்கும். நேற்றுக்கு ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில், பெரிய கான்ஃபரன்ஸில் அவர் 5 பாஸ்டருங்களை கூப்பிட்டு முன்னால் நிற்க வச்சு, நீ பெர்ஃபெக்டா? இல்லை. நீ பெர்ஃபெக்டா? இல்லை. நீ பெர்ஃபெக்டா? இல்லை. 5 பேரையும் கேட்டார், பெர்ஃபெக்ட் இல்லை. அப்புறம் ஏன் 2 பேரும் பெர்ஃபெக்ட் இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் 2 பேரும் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறீங்க? சண்டை போட்டுக்கிறீங்க. பெர்ஃபெக்ட் இல்லைன்னு தெரியும் தானே, உங்களுக்கே தெரியுதுல்ல நான் பெர்ஃபெக்ட் இல்லைன்னு. அப்புறம் பெர்ஃபெக்ட் இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. பெர்ஃபெக்டான ஒரு இடம் எங்கன்னா அது பரலோகம்தான். ஹல்லேலூயா. ஆமாம், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ரெஸ்ட் இன் பீஸ்னால் என்ன? முடிஞ்சு போனவங்கள தான் பார்த்து என்ன சொல்லுவாங்க? இது பீஸ்லெஸ் வேர்ல்டு தான். அதனால தான் ரெஸ்ட் இன் பீஸ், சமாதானமாக வாழுகிற ஒரு இடம்னா அது பரலோகம்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு எல்லா போராட்டமும் உண்டு. இந்த போராட்டத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நல்ல போராட்டத்தை நம்ம போராடி அந்த போராட்டத்தை விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலுவையில் ஆண்டவர் எல்லாம் முடிச்சிட்டாரு, உனக்கு எதுவுமே இனி பிரச்சனை இல்லை. ஒரு ஊழியக்காரர் எனக்கு அப்படி தான் ஒரு பிரசங்கம் பண்ணார், எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. இந்த சைக்கிள்லாம் ஓட்டுவாங்க பார்த்தியா, அது சைக்கிளில் மிதிக்கவே தேவையில்லை, கீழே இறங்குறோம்ல மேலே இருந்து, அந்த மாதிரி நீ அப்படியே உட்காந்துட்டா போதும், அதுவே அப்படியே என்ன பண்ணிட்டு உன்னை கொண்டு போய் சேர்த்துரும். கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன பண்ண வேணாமா? சைக்கிள் மிதிக்கவே வேணாமா, மேட்டில் நின்னா அப்படியே நம்மளை என்ன பண்ணுமா? சைக்கிள் கொண்டு போய் விட்டுருமா? அப்படிலாம் பைபிளில் போடல. நல்ல போராட்டம் தான். ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தில் மேடு பள்ளம் எல்லாம் வரும். ஆனால் விசுவாசத்தை கொண்டு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். சிங்கத்தின் கெபிக்குள்ளே போனார், விசுவாசத்தினால அந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி வழியாக கடந்து போனாங்க. அந்த அக்கினி சூளையிலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். செங்கடல் வழியாய் கடந்து போனார்கள், செங்கடலை கர்த்தர் பிளந்தார். எரிகோ கோட்டையை கடந்து போகிறதுக்கு அவங்க நல்லா துதிக்க ஆரம்பித்தாங்க, எரிகோ கோட்டையும் கர்த்தர் தகர்த்து போட்டார். யோர்தானுக்குள்ளாக விசுவாசத்தில் கால் வச்சாங்க, யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல உற்சாகமா. ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த நாளில் போராட்டத்தை வேண்டான்னு சொல்லிட்டு ஓட்டத்தை முடிக்கலான்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இன்னும் நல்லா ஓட விட்டுருவார், நல்லா ஓட விட்டுருவார் நம்மளை. ஆமாம், நல்ல போராட்டத்தை போராடி கர்த்தர் நம்மளை ஒரு குடும்பத்தில் வச்சாருன்னா அந்த குடும்பத்தில் எனக்கு போராட்டமே வேண்டான்னு சொன்னால்
ஆண்டவர் விடமாட்டார். அந்த குடும்பத்தில் வச்சு அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு விசுவாசத்தையும் பலனையும் கிருபையும் கொடுத்து அந்த இடத்துல நிலை நிற்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ அந்த நாளில் ஆண்டவர் பாருங்க, போராட்டத்துக்குன்னே சில ஆளுங்களை வச்சிருப்பார். போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உருவாக்கும்படியாக, நம்மை குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நம்மை உருவாக்கும்படியாக சில காரியங்களை அனுமதிப்பார். இது ஆனால் எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் கர்த்தர் கரத்தில் நம்மளை உருவாக்க நம்மை விட்டு கொடுக்காமல் இருப்பது தான். ஸோ அந்த நாளில் முதலாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம சபைக்கு வரோம், ஆண்டவரை தேடுறோம், வேதத்தை படிக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் நித்திய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். அந்த நித்திய வீட்டிலே தேவனோடு நித்தியமாய் வாழுவதற்கென்று கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நல்ல போராட்டம். சொல்லுங்க. கஷ்டமாக தான் இருக்கும்ல, சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பைபிளில் ஆண்டவர் எல்லாமே எழுதி வச்சுட்டாருங்க. இதுதான் நமக்கு ரொம்ப, இந்த பைபிளில் நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் என்னென்னா, நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல போராட்டம் உண்டு. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்தால் நான் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக 2 வசனத்தை கேட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்தால் என் ஆறுதலும் கண்ணீரெல்லாம் துடைப்பார். நிச்சயமாக உண்டு. நல்ல போராட்டத்தை ஜெயிப்பதற்கு தான் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் நிறைய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. சொந்த பலத்தில், மாம்ச பலத்தில், நம்முடைய மாம்சீக குணங்களை வைத்து கொண்டு இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நான் கூட இருக்கிறேன்ப்பா, பரிசுத்த ஆவியானவராக நான் கூட துணையாக இருந்து உனக்கு இந்த போராட்டத்தில் ஜெயத்தை கொடுக்க நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். அதனால் நல்ல போராட்டம் உண்டு. நம்ம என்னதான் நல்லது செய்தாலும், என்னதான் எப்படி தான் இருந்தாலும், நமக்கென்று சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த போராட்டங்களை நாம் தாண்டி போக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, நான் கூட யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நல்லா நார்மலாக இருக்கிறேன், ஃபிட்டாக இருக்கிறேன், உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் கடந்து போன 4-5 நாள் பாதை பார்த்திங்கன்னா பயங்கரமான பாதை. அதெல்லாம் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு ஸ்டெப்பு கூட இப்படி முன்னால் போக முடியல, உட்கார முடியல, எதுவுமே பண்ண முடியல. பயங்கரமான ஒரு வலி, படுக்கணும் போல் இருக்குது, படுக்கவும் முடியல. 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, காலையில் 6 மணி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்படி உட்காரலான்னா அப்படியே உச்சி மண்டைக்கும் அப்படியே வலி ஏறுது. ஏன்னா இது டிஸ்லோகேட் ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் பாருங்கள், இந்த போராட்டத்தை தாண்டி இன்றைக்கி உங்கள் மத்தியில் சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இது வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் எனக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு இந்த உபத்திரவம், இந்த பாடு வந்தது ஏன் தெரியுமா? அநேக வியாதியஸ்தருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அநேகருக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த வேதனை, உயிர் போகிற வேதனை, இவ்வளோ கஷ்டம். நீங்கள் பாஸ்டரும் என் கூட தான் இருந்தார், ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன கன்னத்தை பிடிச்சி இப்படி தடவி எப்படியாவது ஒரு கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்படி ஆண்டவர் பாருங்கள், அப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்கள் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஏன் இந்த போராட்டம், ஏன் எனக்கு வரணும் இது அப்படி நம்ம கேட்கக்கூடாது. அந்த போராட்டத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஏனோ தானோன்னு ஓடக்கூடாது, பாதியில் நின்றக்கூடாது. போராட்டம் வந்துருச்சே நின்றக்கூடாது. போராட்டம் வரும், ஆனால் அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு February என்ன டேட்டு? 25. இன்னைக்கு February 25 தானே. 25ஆம் தேதி வரைக்கும், பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மை நடத்தினவர் நம்மை கைவிட்டாரா? இல்லை. அதனால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், இம்மட்டும் நடத்தினவர்
இனியும் நம்மை ஒரு நாளும் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துச்சு டேட்டை பார்த்து, ஏசப்பா நான் பிறந்த நாள்லேருந்து நேற்று வரைக்கும் நடத்துனீங்களே, இன்றைக்கி என்ன நடத்தாமல் விட்டுருவீங்களா? ஒரு நாளும் கர்த்தர் நம்ம என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். நல்லா கவனிக்கணும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். பரலோக ராஜ்யத்தில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். தானியேலு, யோசேப்பு, யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, இன்னுமாக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, அப்படியாக அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னோடியாக ஓடி முடித்தவர்கள், வெற்றியாய் ஓடி முடித்தவர்கள் நமக்கு என்னவா இருக்காங்க, சாட்சியாக இருக்காங்க. நம்ம சென்னை பட்டணத்திலேயே ஓடி முடித்த மூத்த ஊழியர்கள் பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் சாம் சுந்தரம் மற்றும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், இன்னும் எங்கள் அப்பாவை கூட அதில் சேர்த்துக்கலாம். இவங்கெல்லாம் நமக்கு என்னவா இருக்காங்க, சாட்சியாக இருக்கிறாங்க. மேகம் போன்ற ஓட்டத்தை ஓடி வெற்றியாய் முடித்தவர்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம தோற்று போனவர்களை பார்க்கக்கூடாது, வெற்றியாய் முடித்தவர்களை தான் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. தோற்று போனவர்களை பார்த்து அவங்க விழுந்துட்டாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, அவங்க இப்படி, இவங்க இப்படி இல்லை. வெற்றியாய் முடித்தவர்களை நாம் என்ன பண்ணணும், அவர்கள் தான் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு நமக்கு முதலாவது ரோல் மாடல். அதுக்கப்புறம் திரளான சாட்சிகள். நமக்காக நம்ம எத்தனை பேர் வெற்றியாய் முடித்தவர்களை நாம் பார்க்க வேண்டும். சூழ்ந்து கொண்டிருக்க நம்ம எப்படி ஓடணும், வாசிங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் இங்கே கவனிக்கிறீங்களா? உங்கள் சிந்தை இங்கே இருக்குதா, இல்லைன்னா வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்களா? எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க. யாரும் இன்னும் வீட்டுக்கு போகலைல்ல? கறி கடைக்கு எங்கேயாவது போயிட்டீங்களா? இல்லை, இங்கே தானே இருக்கீங்க. ஆமாம். பாருங்கள், இந்த நாளில் நல்ல கவனிங்க. நிறைய சாட்சிகள். நமக்கு ஆண்டவராக இயேசு தான் நமக்கு யார், பார்க்க வேண்டிய நமக்கு மெயின் ஃபோக்கஸ். ஆனால் மற்ற சாட்சிகளும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். வெற்றிகரமாய் ஊழியங்களை செய்து முடித்தவர்கள், வெற்றிகரமாய் விசுவாச வாழ்க்கையை ஓடி முடித்தவர்கள் நமக்கு சாட்சியாய் அநேகர் இருக்கிறார்கள். அதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரையும் பார்த்து எப்படி ஓடணுமா, பாரமான யாவற்றையும். சொல்லுங்க, பாரம். சொல்லுங்க, அந்த ஒரே ஒரு வேர்டு பாரம். சொல்லுங்க. ஆமாம், பயங்கர பாரமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாரத்தெல்லாம் என் மேலே இறக்கி வச்சுட்டு நீ ஓடிக்கிட்டே இருப்பா. ஹல்லேலூயா. பாரத்தை தூக்கிட்டே ஓடாத. பாரத்தை தூக்கிட்டு ஓடினா என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுவேன். பாருங்க, ஒருத்தன் பாரத்தை தூக்கிட்டு ஓடினான்னா எவ்வளோ நேரம் ஓட முடியும்? கொஞ்ச நேரம் ஓடுவான். அப்படி பாரத்தை தூக்கிட்டே ஓடிட்டு இருந்தா ஐயோயோ கொஞ்ச நேரத்தில் முதுகு வலி வந்துடும், கால் வலி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வந்துடும், ஓடவே முடியாது, வேர்த்து விறுவிறுத்து போயிடும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பாரத்தெல்லாம் என் மேலே இறக்கி வச்சுட்டு நீ ஓடிக்கிட்டே இருப்பா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட, கையை தட்டி பாடலாமே. நித்தமும் காத்து நடத்திடுவார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு,
கலங்கி தவிக்காதே, ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. என் பாரம் வேற, உங்க பாரம் வேற. ஆனால் ஒவ்வொருத்தருடைய பாரத்தை கர்த்தர் மேலே இறக்கி வச்சுட்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாரமான யாவற்றையும் பாருங்க, பாரமான காரியங்கள் என்னன்னு சொல்லி 1-2 காரியங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்க. மன சஞ்சலம், துக்கம். மன சஞ்சலம் சொல்லுங்க, மன சஞ்சலம், துக்கம். ஹர்ட் ஃபீலிங்ஸ். ஹர்ட் ஃபீலிங்ஸ்னா யாரோ ஒருத்தர் என்ன காயப்படுத்திட்டாங்க, அதையே நினச்சி அதனால உறவுகளை கட் பண்ணிட்டு என் வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருக்கேன், ஆண்டவர் கொடுத்த உறவுகள் எனக்கு வேண்டாம், எனக்கு இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், எனக்கு இது பிடிக்காது, இது துக்கத்திலே ஹர்ட் ஃபீலிங்ஸ்லேயே வாழ்ந்து கொண்டு இருப்பது, இதுதான் பாரம். இதனால அவங்க வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஓட்டத்தை, அவங்க தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள், ஓட்டத்தை ஓடும்போது அநேக நோக்கங்கள் இருக்குது, அநேக திட்டங்கள் தேவன் வைத்திருக்கிறார். அந்த நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறாமல் போவதற்கு மன சஞ்சலம், ஹர்ட் ஃபீலிங்ஸ். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், கர்த்தர் மேலே பாரத்தை வைக்காததுனால எல்லா பாரத்தையும் அவங்களே எடுத்துக்கொண்டு துக்கத்தோட ஹர்ட் ஃபீலிங்ஸோடையே வாழ்ந்து கொண்டு இருப்பது. இந்த உலகத்தில் நமக்கு அநேக ஹர்ட் ஃபீலிங்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தான் சொல்லிட்டார், போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டார். அந்த போராட்டத்தெல்லாம் தாண்டுவதற்கு கர்த்தர் மேலே பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு கிருபையை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஹர்ட் ஃபீலிங் வராத ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உறவுகள் என்றாலே இம்பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு எல்லா உறவுகளிலும் ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஹர்ட் ஃபீலிங்ஸை அடுத்த நேரமே நம்ம ஆண்டவர் மேலே இறக்கி வைக்கிற அந்த கிருபை இருந்துச்சுன்னா உடனே நம்முடைய மனசில் ஒரு பெரிய சமாதானம் வரும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதுதான் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். மாம்சத்தினால நடக்கிறவர்கள் ஹர்ட் ஃபீலிங்ஸ்லேயே தான் வாழ்ந்து ஹர்ட் ஃபீலிங்ஸ்லேயே செத்து போவாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளாக வருகிறவர்களுக்கு நிறைய ஹர்ட் ஃபீலிங் வரும். ஆனால் அந்த மன சஞ்சலம், துக்கத்தை கர்த்தர் மேலே இறக்கி வைக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா? உண்மையாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். இதை நாம் சரியாய் புரிந்து கொண்டு வாழும்போது தான் மிகுந்த ஒரு சந்தோஷமுள்ள ஒரு குடும்பம். இப்படி வாழும்போது தான் உலகத்தில் மக்கள் அநேக ரட்சிக்கப்படுவாங்க. இப்படியும் வாழ முடியுமா, இப்படியும் ஒரு வாழ்க்கை உண்டா என்பதை பாருங்க. 2வது உலக கவலை. என்னது? உலக கவலை. பாருங்கள், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இந்த காரியம்லாம் நம்ம லைஃப்பில் இருந்ததுன்னா நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது, வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. பாருங்கள், உலக கவலைனா என்ன? எப்படி ஃபீஸ் கட்டுவோம்? இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பிளஸ்டனுக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன் ஆண்டவரே, என் பெட்டினாவுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன் ஆண்டவர். இம்மட்டும் கட்ட ஆண்டவர் உதவி செய்தார், இனியும் உதவி செய்ய மாட்டாரா? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் ஞானம்தான். ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கப்பா, எப்படி எந்த இடத்துல சேர்க்கணும், விரலுக்கேற்ற வீக்கம்னு இருக்குல்ல, தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்க கூடாது, எங்களுக்கு என்ன கொடுங்க? ஞானத்தை கொடுங்க. உலக கவலை. உலக கவலைன்னா எதை சாப்பிடுவோம், எதை உடுப்போம், எதை இது பண்ணுவோம், சரி கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, பிள்ளைக்கு இதை பண்ணணுமே, வீடு கட்டணுமே, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் செய்ய தேவன் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. காரணமற்ற கோபம். காரணமற்ற கோபம். சும்மா எல்லாத்துக்கும் கோபப்பட்டுட்டு எல்லாத்தையும் கோபத்தை, அந்த கோபப்படுறதுனால நல்லா தெரிஞ்சுக்கணும், கோபப்படுறவங்க தான் பாதிக்கப்படுவாங்களே ஒழிய மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பாதிக்கப்பட மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம கோவப்படுகிறதுனால மற்றவங்கள நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் நம்ம நினைக்கலாம். ஆனால் அது டேமேஜ் யாருக்கு? கோபப்படுறவங்களுக்கு தான் அது அதிக பாதிப்பு. சரீரத்திலையும் பாதிப்பு, எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல், சரீரத்திலையும் சரி சிந்தையிலும் அது அதிக பாதிப்பை உண்டு பண்ணும். தேவையற்ற பிரச்சனை, பாரம், தேவையில்லாத பிரச்சனைகளில் நிறைய வாலிப பசங்க இருக்காங்க.
தேவையில்லாததில் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தேவையில்லாத காரியங்களை ஈடுபாட்டு, லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர். எப்படி இதெல்லாம் தேவையில்லாத ட்ரிபிள்ஸ் போவாங்க, 4 பேர் வண்டியில் ஏறி போயிட்டு கீழே விழுந்துட்டு முட்டி தேய்ச்சிச்சு ஏசு ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் பாருங்க. பாரமான காரியங்கள் 4 காரியங்கள். ஒன்று என்னது? மன சஞ்சலம், துக்கம். ஹர்ட் ஆகிட்டாங்க, என்னை ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, இருக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தர் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருக்க தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? கிருபை கொடுக்கும். உலக கவலை, ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறது, பிள்ளைங்களை பற்றி கவலைப்படுறது, என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை உண்றது, இன்றைக்கி மீன் வாங்கலாமா, கறி வாங்கலாமா, நிறைய பேருக்கு இருக்குல்ல கவலை. போகும்போது பீஃப் வாங்கலாமா, சிக்கன் வாங்கலாமா. ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை திருப்தியாக கர்த்தர் நடத்துவார். ஆமாம், நம்ம கவலை எல்லாம் என்ன தெரியுமா? ஜனங்க ரட்சிக்கப்படணும், அநேக ஆத்துமாக்கள் நம்ம ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தருடைய பாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. காரணமற்ற கோபம், தேவையற்ற பிரச்சனைகள், இதெல்லாம் தான் பாரம். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாத்தையும் நீ இறை வச்சுட்டு ஓட்டத்தை ஓடாதப்பா. நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கால்வாசி பேர் இதை தான் வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியல. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இப்படிலாம் நீ பாரத்தை தூக்கிட்டு ஓடாத, இதெல்லாம் நீ என் மேலே இறக்கி வச்சிரு. இதெல்லாம் இருக்காதுன்னு நான் சொல்லலை, நல்ல போராட்டம் உண்டு உனக்கு, ஆனால் இதெல்லாம் தாங்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. நான் ஒரு சுமை தாங்கியா நான் இருக்கிறேன். என் பாரத்தெல்லாம் என் மேலே இறக்கி வச்சிரு. நீ செய்ய வேண்டியதை உண்மையாக செய். நான் உனக்கு கொடுத்த பொறுப்புகளை உண்மையாய் செய், நான் உனக்கு பலன் கொடுப்பேன். பாருங்க வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் ஃபர்ஸ்ட் என்னது? பாரமான யாவற்றையும். 4 காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்? நான் இப்போ செக் பண்றேன் உங்களை. சொல்லுங்க. மன சஞ்சலம், துக்கம். ஆமா. 2வது உலக கவலை. 3வது காரணமற்ற கோபம். 4வது தேவையற்ற பிரச்சனை, அன்வான்ட் ப்ராப்ளம். ஆமாம், யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி அதில் போய் பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் தேவையற்ற காரியங்கள். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்கணும். கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். 2வது பாருங்க, பாவத்தை தள்ளிவிட்டு, நெருங்கி நிற்கிற பாவத்தை, எல்லாரும் சொல்லுங்க, நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. நெருங்கி நிற்கிறது என்ன தெரியுமா? நம்ம பாக்கெட்லேயே இருக்க செல்ஃபோன் தான். நல்ல கவனிங்க. இப்போ பைபிள் கடைசி காலத்துக்காகவே எழுதியிருக்கார் ஆண்டவர். நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. நெருங்கி இருக்கிறது, நம்ம கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த செல்ஃபோன் தான். தூங்கி எழுந்த உடனே செல்ஃபோன் தான், சாப்பிடும்போது செல்ஃபோன் தான், எல்லாமே செல்ஃபோன் தான். கார் ஓட்டிட்டு டிராஃபிக்கில் கூட செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. முன்னால் வண்டி வருதா, நாய் வருதா, பன்னி வருதா, எதுவுமே பார்க்கறது இல்லை. பாருங்க, இந்த நாளில் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத உலகம், பிசாசு, மாமிசம் எல்லாத்தையும் தள்ளிட்டு, அப்புறம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி. பாருங்க, நல்லா கவனிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவையே நோக்கி. சாட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சாட்சிகளை கூட நோக்கக்கூடாது. யாரை நோக்கணும்? சாட்சிகள் நமக்கு எதுக்குன்னா, நம்மளும் முடிக்கலாம் என்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அவங்கெல்லாம் முடித்து வெற்றிகரமாய் முடித்தது போல பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் எப்படி வெற்றிகரமாய் ஓட்டத்தை, எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் பாருங்க. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா எவ்வளோ பேருக்கு அற்புத சுகம் கிடைக்கும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியாதி. 50 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் 22 வருஷம் படாத பாடு சரீரத்தில். ஆனால் அவர் ஜெபம் பண்ணாருன்னா அற்புதங்கள், கேன்சர், பல விதமான நோய்கள். ஆனால் அவருக்கென்று ஆண்டவர் என்ன கொடுத்துருந்தாரு? பல போராட்டங்கள். அவரை எவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க. அன்றைக்கி யூடியூப்பில் நான் பார்த்தேன், எல்லாம் போலி. அவர் போய் அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் போய் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு வந்து எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாருன்னு ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாருங்கள், இப்படியெல்லாம் காரியங்கள் இருந்தாலும்
அவங்கெல்லாம் சாட்சியாக நமக்கு முன்னால் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் யார்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓட்டத்தை பொறுமையோடு, ஆமாம், அது கூட நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. பாருங்க, 4 லேன் இருக்கும், 8 லேன் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஓட்டப்பந்தயத்தில் நம்பர் 1 லேனில் இருக்கிறவன் 2ல கால் வச்சிட்டானாலே என்னது, அவனுக்கு போயிடும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஏஷியன் கேம்ஸில் ஷைனி ஏப்ரஹாம் என்று சொல்லி 800 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஏஷியாவில் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி மெடல்லாம் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் அரை மணி நேரம் கழித்து ஷீ இஸ் டிஸ்குவாலிஃபைடு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது கிடையாதுன்னு சொல்லி, ஏன்னா அவங்க ஓடும்போது என்ன பண்ணிட்டாங்களாம், பக்கத்து லைனில் கால் வச்சிட்டாங்கன்னு சொல்லி கேமராவில் தெரியுதுன்னு சொல்லி அதை டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது அந்த அம்மா அழுது கதறி பயங்கரமான ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்ததை நான் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. பாருங்கள், 1982 நினைக்கிறேன், ஏஷியன் கேம்ஸில். பாருங்கள், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை என்ன பண்ணுமா, பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. அவங்க மாதிரி நான் ஓட்டுமா? அவங்க லைஃப்பில் இப்படி இருக்கிறாங்களே, அந்த ஃபேமிலி இப்படி இருக்கே, இந்த ஃபேமிலி இப்படி இருக்கே, அவங்க இப்படி, இவங்க இப்படி, அந்த ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்களே, அந்த ஒய்ஃப் இப்படி இருக்காங்களே, அந்த மாமனார் இப்படி இருக்காங்களே, அந்த மாமியார் இப்படி இருக்காங்களே, அந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணால் இப்படி இருக்குமே. எதுவும் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா, பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்தவங்க ஓட்டத்தை பார்க்காதீங்க, அடுத்தவங்க ஓட்டத்தை ஓடுவதற்கு முயற்சி பண்ணாதீங்க. நானும் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கென்று ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கென்று. பாருங்கள், நிறைய ஊழியக்காரங்க வித்தியாசமெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் யாரையும் காப்பி அடிக்கணும்னு நான் ட்ரை பண்ணது நினச்சதே கிடையாது. ஆண்டவரே, எனக்கு என்ன கொடுத்தீங்களோ அதில் ஓடுறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு மலைகளை தாண்டி போக வேண்டியது இருக்கும், சிலர் ஆறுகளை தாண்டி போக வேண்டியது இருக்கும், சிலர் அக்கினி வழியாக கடந்து போக வேண்டியது இருக்கும், சிலர் முள்ளுகள் வழியாய் கடந்து போக வேண்டியது இருக்கும், சிலர் கரடுமுரடான பாதை வழியாய் ஓட வேண்டியது இருக்கும். ஒவ்வொருவருக்கு வித்தியாசமான ஓட்டம். ஆனால் கர்த்தர் அதற்கெல்லாம் பலன் கொடுத்து ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க தேவன் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மை நித்திய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறதற்கு தான் இந்த இடத்தை, இந்த பூமியை வைத்திருக்கிறாரே ஒழிய இந்த பூமியை அனுபவித்து இந்த பூமியிலே 1000 வருஷம் வாழுவதற்காக அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கென்று, இந்த நித்திய ராஜ்யத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தான் தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறாரே ஒழிய இதை நாம் நித்தியமாய் இதிலே நாம் கூடார வாசிகள் என்பது வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கூடார வாசிகள். கூடாரம்னா டென்ட் போடுறது, ஷாமியானா போடுறது. ஷாமியானா எப்போ போடுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வரும் போடுவாங்க, அப்புறம் பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இது கட்டிடம் அல்ல, இது என்னது, கூடாரம். இது ஒரு டெம்பரரி லைஃப். இந்த வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமாய் ஓடி அந்த நித்தியத்திலே பெர்மனண்டான சிட்டிசன்ஷிப் நமக்கு குடியிருப்போ பரலோகம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இரண்டாவதாக நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிக்க வேண்டும். மூன்றாவதாக நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு பாரமான யாவற்றையும் தள்ளி வச்சுட்டு, பாவத்தை தள்ளி வைத்து விட்டு, எத்தனையோ பேர் முடிச்சிருக்காங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நானும் முடிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு ஓட்டத்தை என்ன பண்ணணும், ஓட வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? எல்லாருக்கும் புரியுதா? இது வந்து பொதுவான சத்தியம். ஓட்டம் என்பது எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு.
இந்த உலகத்தில் பிறந்த 800 கோடி 800 crore பீப்புள் எல்லாருக்கும் இந்த சத்தியம் பொதுவான சத்தியம்தான். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் இது பொதுவான சத்தியம்தான். எல்லாருக்கும் ஓட்டம் உண்டு. இந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கைட் பண்ணுறார் பாருங்க. இதன்படி நம்ம ஓடுனா வெற்றியாய் முடிக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இந்த வசனத்தை வைத்து வீட்டில் தியானம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுசும் இந்த ஓட்டத்தை குறித்து தியானம் பண்ணுங்க. வீட்டுக்கு போய் உடனே செல்ஃபோன் எடுத்து மற்ற காரியங்களில் ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா இதெல்லாம் அப்படியே மறந்து போயிடும். நம்ம ஓட்டம் தாறுமாறாக போயிடும். இந்த நாளில் தியானம் பண்ணுங்க. வசனத்தை கேட்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நடுவில் இருக்கிறது தான் என்னது? தியானம். இதை யாரெல்லாம் தியானம் பண்ணுறீங்களோ இந்த வாரம் உங்களோட ஓட்டம் அருமையாக இருக்கும். ஆமென். உங்கள் ஓட்டம் மகிமையான ஒரு ஓட்டமாக இருக்கும். என்னுடைய ஓட்டமும் நான் தியானம் பண்ணனா இது என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க. பாரத்தை வச்சுட்டு ஓடணும்னு நினைக்காதீங்க. பாரமான காரியங்களெல்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம ஓடணும். பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிங்க. நான் தீட்டுப்படவில்லை, நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ எப்படி சொல்லுகிறாய்? பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசி எரேமியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார். வாசிங்க. நான் தீட்டுப்படவில்லை, நான் தப்பே செய்யல, நான் பாகால் பின்பற்றவில்லை, நான் புற ஜாதிகளோடு ஐக்கியம் கொள்ளவில்லை, நான் இப்படிலாம் செய்யல, நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார். உன் விசுவாச வாழ்க்கையை பார். நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கன்னு சிந்தித்து பார். நீ செய்ததை உணர்ந்து கொள், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. பெண் வேகமாக தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. பாருங்க, வனாந்திரத்தில் ஒட்டகத்தெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறதே இல்லை. நம்ம பார்க்குறதுல நாய் தான் பார்க்குறோம். தாறுமாறாக ஓடுது, பைக்கு வருது, திடீர்னு உள்ளே வந்துடுது. அவன் நல்லா போகிறவன் பல்ட்டி அடித்து கீழே விழுறான், கையை காலை தேய்ச்சிக்கிறான். ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, வேகமாக ஓடுதான். என்னது? ஒட்டகம், பெண் ஒட்டகம். எப்படி ஓடுதான்? தாறுமாறாய் ஓடுதான். ஸோ நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கக்கூடாது? தாறுமாறாக ஓடுற ஒட்டகத்தை மாதிரி நீங்கள் இருக்கீங்கப்பா அப்படின்னு ஆவியானவர் சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கோம், நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல, எங்கள் மேலே என்ன தீட்டுப்பட்டிருக்கு, நாங்கள் பாகாலியை வணங்குறோம், நாங்கள் ஆண்டவரை தானே வணங்குறோம், எங்கள் லைஃப்பில் என்ன தப்பு இருக்குது, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம். இந்த கரெக்டாக இருக்கோம்னு சொல்லுவதை விட, ஆண்டவரே என்னை உணர்த்தும், ஆண்டவரே என்னை உணர்த்தும், நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது. பாருங்க, அவங்கன்னு இப்படி விரலை காட்டுறதை விட, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் என்னுடைய குறைகள் என்ன. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, குறையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தாறுமாறாக ஓடிட்டு நான் நல்லா தான் ஓடிட்டுருக்கேன்னு சொல்லாதப்பா. உன் ஓட்டத்தை என்ன பண்ணு? சீர்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஓட்டம் எப்படி இருக்குது தெரியுமா? தாறுமாறாக ஓடுற ஒட்டகம் மாதிரி இருக்குது. அதை நீ ஸ்டடி பண்ணிக்கோ, உன் ஓட்டத்தை சீர்படுத்திக்கோ. தீட்டு பாவம் இருக்குது உன் வாழ்க்கையில் பாகால் என்றால் இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக புறஜாதிகள் ஆராதித்த ஒரு வாழ்க்கை, அது நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான் சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர், நீ தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகத்தை போல் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும், பெற்றுக்கொள்ளதாக ஓடணும், அவரையே நோக்கி ஓடணும், பாரமான யாவற்றையும் தள்ளி விட்டுறணும், பாவமாக நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டுறணும். நம்ம ஓடுகிற ஓட்டம் ஒரு நோக்கமுள்ள ஓட்டமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக
ஓடேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதலால் நான் வாசிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இங்கிலீஷ் பைபிள்ல எய்ம்லெஸ் ரன்னிங், நோக்கமில்லாமல் ஓடுகிறது, தாறுமாறாய் ஓடுகிறது. எங்கே ஓடுறோன்னு தெரியாது. ஏன்பா ரட்சிக்கப்பட்டியே, நீ எதுக்காக ரட்சிக்கப்பட்ட, ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஏன் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஏதோ வரேன் போகிறேன். இல்லை, நம்முடைய ஓட்டம் நிச்சயம் உள்ள ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். அவர் சொல்ற, நான் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், நான் நிச்சயம் உள்ளவனாக ஓடுவேன். அதான் அர்த்தம். வசனத்தை என்ன அர்த்தம்? நான் நிச்சயம் உள்ளவனாக ஓடுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் நேரமாயிட்டு போகுது. இன்னும் 2 காரியத்தை வேகமாக சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. 2 சாமுவேலில் 2ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரு மனிதனை குறித்து போட்டிருக்கு. அவன் ஒரு பேர் என்னன்னா ஆசகேல் என்கிற ஒரு மனிதன். அவன் அப்னேர் என்ற ஒரு மனிதனை ஓடி துரத்துறான். ஓடி துரத்தும் போது ஓடுறவன் முன்னால் உள்ளவன் பலசாலி. அவன் சொல்கிறான், ஏன் என்னை துரத்திட்டு வர, போயிடு மரியாதையா. இவன் இல்லை, அவன் உன்னை நான் விடமாட்டேன்னு என்ன பண்ணுறான், துரத்திட்டே வரான். இப்படியே ஓடி ஓடி 2 பேரும் ஓடுறாங்க. இவன் திரும்பி என்ன பண்ணான் தெரியுமா, ஈட்டியை வச்சு ஒரே குத்தி என்ன பண்ணிட்டானா, கொன்னுட்டான். வசனம் கடைசி வசனம், அந்த வசனத்தை வாசிங்க. 23வது வசனம். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால், நீ போப்பா, போயிருப்பா, உன்னை சும்மா விட மாட்டேன்பான்றான். இவன் துரத்திக்கிட்டே போறான், ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்போதான் அவன் சொல்றான், நீ விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். பாருங்க, ஓட்டம் சரியான இடத்துல ஓடல, தேவையில்லாத இடத்துல ஓடுறது, நோக்கம் இல்லாமல் ஓடுறது, மாம்சத்தில் ஓடும்போது முடிவு எப்படி இருக்குமா, அது மரணத்திலே முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அவன் சொல்கிறான், நீ வராதப்பா, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. இவன் ஓடுறான், இவனை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் நின்றுட்டு ஈட்டியை எடுத்து ஒரே குத்தி என்ன பண்ணிட்டான், கொன்று போட்டான். ஸோ பாருங்க, இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்ப, எதனால் நேரம் ஆயிடுச்சு, டீப்பாக போக முடியல. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது லோத்து, ஆண்டவர் சொன்னாரு, இந்த சோதோமை நான் அழிக்க போகிறேன், நீ என்ன பண்ணு, இந்த இடத்த விட்டு ஓடிரு, நீ நிக்கிற. வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இந்த சோதோமை அழிக்க போறேன்பா, நீ இந்த ஊரை விட்டு ஓடு அப்படின்னு. உடனே இவன் போய் பீரோவில் இருக்கிற சாரியெல்லாம் எடுத்துட்டு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஐயோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, பேக் பண்ணுற டைம் இல்லை, இது அழிவு வரப்போகிறது, சோதோமுக்கு அழிவு வரப்போகுது. பார்த்தார், இவங்க கிளம்புற மாதிரி இல்லை, கையை பிடிச்ச என்ன பண்ணிட்டாரு, தரன்னு வெளியே ஏற்றுட்டு வந்து. சிலர் ஆமாம், வீட்டை விட்டு கிளம்பணுன்னா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ லேட் ஆகும்ல. ஆமாம், அப்போ தான் ஒன்றா இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். 7 மணிக்கு கிளம்புறது 7:30 மணி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. 8 ஆகும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஆமாம், கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, இந்த இடத்துல 17வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. அவர்களை வெளியே விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஹல்லேலூயா. சில சமயம் ஆண்டவர் சொல்லாரு, ஏன்பா நீ இருக்கிற இடம் ரொம்ப ரிஸ்கான இடம், என்ன பண்ணு, ஜீவன் தப்ப ஓடு, பின்னிட்டு திரும்பி பார்க்காத. ஒரு நாய் துரத்துனா எப்படி ஓடுவாங்க, ஒரு நாய் துரத்துனா எப்படி ஓடுவாங்க, எப்படிம்மா ஓடுவாங்க? ரொம்ப எங்கள் ஒய்ஃப் ரொம்ப பிரில்லியன்ட்டு, காலால் ஓடுவாங்களாம். நாங்கள்லாம் கையாலெல்லாம் ஓடுவோம். கர்த்தர் நல்லவர்.
பாருங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மலைக்கு ஓடிப்போ என்றார். ஹல்லேலூயா. அப்போ கூட அவர் சொல்றாரு, மலை வரைக்கும் என்னால் ஓடுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊருக்கு ஓடிட்டுமா, சோபார் அந்த ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு ஓடிட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றார், சரிப்பா நீ ஏதோ ஒன்று என்ன பண்ணு, ஓடி போயிரு, இந்த இடத்த விட்டு இன்னும் ஓடி போயிருன்னு சொல்றாரு. வாசிங்க 21வது வசனம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். பரவாயில்லப்பா, நீ கேட்ட மாதிரி பக்கத்து ஊருக்கே நீ போ, அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன், நீ என்ன பண்ணு, அங்கேயாவது ஓடி போயிரு. பாருங்க, இந்த நாட்கள்ல நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்தா நம்ம காலி, நம்ம ஓடிடணும், அந்த இடத்த விட்டே ஓடி போயிடணும். பரிசுத்தம் இல்லாத இடங்கள்ல நம்ம இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு, தேவன் விரும்பாத இடத்துல நாம் ஓடி போயிடணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது. ஆமென். 22வது வசனத்தை வாசிங்க. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், தீவிரமாய் ஓடி அங்கே தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேருமட்டும், நீ அங்கே சேருமட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது 25 வசங்க. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஆமா, இவன் தப்பி ஓடினா உடனே என்ன வந்துச்சு, அந்த ஊருக்கு அழிவு வந்துச்சு. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், நம்மை அநேக காரியங்களில் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்புகளை கேட்டு நம்ம எஸ்கேப் ஆயிரணும். வாசிங்க 26வது வசனத்தை வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தா அதற்கு உண்டான விளைவுகளை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதான் புதிய ஏற்பாட்டில் லூக்கா 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை எப்போ நடந்தது பாருங்க, ஆபிரகாம் காலத்தில் நடந்தது. ஆண்டவராக இயேசு பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட் பண்றார் பாருங்க. லோத்தின் மனைவியை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. பின்னிட்டு பார்த்தவங்க, பின்மாற்றத்தில் போனவங்களுடைய வாழ்க்கை பரிதாபம். கர்த்தர் கொடுத்த ஓட்டத்தை ஓடாமல் தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை பின்னால் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஓடுறவங்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபம். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இந்த அம்மா கொஞ்சம் திரும்பி போய் எடுத்துக்கலாம்னு நினச்சாங்க. ஃப்யூச்சருக்காக கொஞ்சம் வீட்டில் வச்ச நகையை எடுத்துக்கலாம். ஐயோ, வீட்டில் ஃப்ரிட்ஜில் இதை வச்சமே அதை வச்சமே, அதை போய் எடுக்கலான்னு போனாங்க. கொஞ்சம் நான் ஆண்டவர் சொன்னார், நீ உன் ஜீவனை காப்பாற்றலாம் நீ நினைக்கிற, ஆனால் நீ உன் ஜீவனை என்ன பண்ணுவ, இழந்து போவ. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் கூட என் லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் லைஃப்பை இழந்து போயிடுறாங்க. தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். ஓட்டத்தை சரியா ஓடாததுனால என்ன ஆயிப்போச்சு, உப்பு தூணாய் மாறி போனாள் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஓட்டத்தை சரியாய் ஓட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக ஆவியானவர் பாருங்க நமக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். நம்ம தான் எச்சரிப்பாக இருக்கணும். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க, ஞானம் தாங்க. நாங்கள் குடும்பமாக ஓடணும், தனிப்பட்ட விதத்தில் ஓடணும், சபையாக ஓடணும், எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து இந்த வசனங்களை நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. இந்த வாரத்தில் நான் கொடுத்த ஒரு 12 வசனம் இருக்குது. நான் சர்ச்சு குரூப்பில் கூட போடுறேன் இந்த வசனங்களை. நீங்கள் இதை வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய்,
மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஓ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓட்டத்தை நாங்கள் விசுவாசத்தோடு ஓடணும், வெற்றியாய் ஓடணும். நியமித்திருக்கிற எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட தேவன் கிருபை தாங்க. யாரும் எங்களை டைவர்ட் பண்ணாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களை கைட் பண்ணுங்கப்பா. யாரும் எங்களை இப்படி ஓடு அப்படி ஓடுன்னு சொல்லி எங்களை திசை திருப்பாதபடி நாங்கள் எச்சரிப்பாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். மாலையிலே